அன்னை தெரசா 144ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மதுரவாயலில் சாய் தெரசா ஃபவுண்டேஷன் மற்றும் அப்பாசாமி கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் கண் சிகிச்சை முகாம். இதில் சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை 100ற்கு மேற்பட்டோர் கண் சிகிச்சை முகாமில் கண் பரிசோதனை செய்து கொண்டு பலனடைந்தனர். செக் பண்ணுங்க, அவனையும் செக் பண்ணுங்க. சாய் தெரசா ஃபவுண்டேஷன் சார்பாக தினந்தோறும் சாலையோர மக்களுக்கு உணவு அளிக்கிறேன். என்னால் முடிந்ததை நான் செய்து கொண்டிருக்கிறேன். பொதுமக்கள் என் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் இதில் இணைந்து செயல்படலாம். எனக்கு உதவி புரிந்தால் இன்னும் பல சேவையை செய்வேன். படிக்கிற குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள், விதவை தாய்மார்களுக்கு மற்றும் ஊனமுற்றவர்களுக்கு உதவி புரியலாம் என்று உதவி புரிந்தால் அதை அடுத்த கட்டம் எடுத்துக்கொண்டு போவேன். இந்த ஃபவுண்டேஷன் சார்பாக பொதுமக்களுக்கு சமூக ஆர்வலர் தான் நீங்கள் எல்லா உதவியும் பண்ணுறீங்க. மேற்கொண்டு என்னென்ன உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பண்ண போகிறீங்க? இந்த ஃபவுண்டேஷனை எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு சாப்பாடு இல்லாதோட மக்கள், சாலையோர மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கல. அதனால தான் இந்த சாய் தெரசா ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தேன். தினந்தோறும் சாலையோரம் மக்களுக்கு சென்று என் கையால் என்கிட்ட என்ன இருக்கோ அதனால் அவங்களுக்கு உதவி பண்ணி கொண்டிருக்கேன். இப்போ என்னென்னா படிக்கிற பசங்களுக்கு என்னால் முடிந்தது நோட்டு புத்தகம் அதுமாரி வழங்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்பாசாமி கண் மருத்துவமனையோடு இணைந்து இப்போ இன்று 25/8/2024 இன்று கண் சிகிச்சை முகாம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சிகிச்சையில் எத்தனை பேர்னா பலனடைகிறாங்க? சுமார் இப்போ மதுரவாயல் பகுதி ஃபுல்லாகவே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு வந்திருக்காங்க. இன்னும் இந்த சிகிச்சை ஒரு 3 மணி வரை நடைபெறும். இன்னும் ஏராளம் பேர் கலந்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மருத்துவ சிகிச்சை மட்டும்தானா பல திட்டங்கள்லாம் இருக்கா? இன்னும் நிறைய மக்களுக்கு பொது சேவை செய்யணும். ஏகப்பட்ட திட்டம் இருக்குது. இப்போ உணவு, கல்வி, மருத்துவம் தான் இப்போ மெயினாக போயிட்டு.
நோக்கம் என்னண்ணா? என்னோட நோக்கம் என்னன்னா, ஒரு இரவு ஒரு நாள் ஃபுல்லாக யாரும் உணவில்லாத இருக்கக்கூடாது தான் என்னோட நோக்கமே. யாருமே பசியோட அந்த இரவு மறுநாள் அவங்க எழுந்தும்போது அந்த பசியோட உணர்வு இல்லாத இருக்கணும். ஆனால் இந்த கண் சிகிச்சை முகாமுக்கு உள்ளே போனீங்களா? கண் சிகிச்சை முகாம் எப்படிண்ணா இருக்குது உள்ள? சிறப்பாக நடக்கிறது. இந்த மதுரை வாயிலில் மக்கள் நிறைய பயன்பட்டுருக்காங்க. சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த மதுரை வாயிலில் அவர் சமூக சேவை செய்கிறான்னு சொல்கிறாங்கண்ணா. உங்கள் சைடில் இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களாண்ணா அவர் செய்கிறத? பார்த்துருக்கேன். 5 வருஷமாக பழக்கம் அவர். ஓகேண்ணா. நல்லா சிறந்த சேவை செய்வார். சரிண்ணா. என்னென்ன சேவை செய்கிறாருண்ணா? அன்னதானம் பண்ணுவார். ஓகே. மக்களுக்கு வந்து கல்வி, சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் கல்வி உதவி பண்ணுவார். ஓகே. இந்த விதவை பெண்களுக்கு சேலை, புடவை, அந்த மாதிரி மனம், அது மேலே உதவி பண்ணுவார். ஓகே 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 ஓகேண்ணா. அப்போ நீங்கள் பார்த்த வரையும் சமூக சேவை செஞ்சுருந்தாரு. நல்லா பண்ணிட்டு இருக்காரு. சரிங்கண்ணா.